அட்வொகேட் பொருள்மியத்துக்கு உங்களை அழைக்கிறேன். இன்றைக்கு எங்களுக்கு கெஸ்டாக வருகை தந்திருக்கிறார் பாலச்சந்திரன் கௌதமன், சட்டத்தரணியும் சமூக ஆர்வலரும். குறிப்பாக மலையக சமூகத்தினுடைய உள்ளக நகர்த்தல்கள் எப்படி இருக்குது, இப்போ இது கொஞ்சம் கூட நல்ல தமிழ் சொல்லிட்டோம் போல இருக்குது, அதாவது இன்சைட்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத பற்றி நாங்கள் பேச போகிறோம். வணக்கம் கௌதம் அவர்களே. சரி, இப்போ நாங்கள் பாட்காஸ்ட்டுக்கு ஏற்ற வகையில் எங்களை நாங்கள் மாடிஃபை பண்ணி கொள்ளணும், இல்லாட்டி கஷ்டம். கட்டாயம். சரி, இந்த தித்வா புயலுக்கு பிறகு அன்றைக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணிக்கொண்டோம். அப்போ நீங்கள் சொன்னீங்க எதுவுமே சரியான பேஸ்மெண்ட் போடுபடாமல் ரெண்டமாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது என்னது அனுபவத்தின் பால் நீங்கள் பயமில்லாமல் சொன்னீங்க. எந்த அனுபவத்தில் இதெல்லாம் நடைமுறைப்படுத்த இலகில்லை, நடைமுறைப்படுத்த முடியாதுன்ற மாதிரி தான் சொன்னீங்க. இப்போ உங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் ஆரம்பத்தில் கூறிய அதே கருத்தில் தான் இப்பயும் இருக்கேன். அதாவது இதில் சில நல்ல விஷயங்கள் அன்றைக்கும் சொன்னேன், சில நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த அனர்த்தம் நடந்ததுக்கு பிறகு அந்த அரசாங்கம் முன்னெப்போதும் இல்லாத அரசாங்கங்கள் போல ஒரு தாராளமான சில செயற்திட்டங்களை முன் வச்சாங்க. அதில் இருக்கின்ற நடைமுறை சிக்கல்களை பற்றி தான் நாங்கள் அந்த அவதானத்தை முன் வச்சிருந்தோம். அப்போ அதே இது இப்போ இன்னும் நடந்து கொண்டிருக்கு. உதாரணமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவங்க விட்ட ஒரு பெரிய விலை தான் உடனடியாக நிவாரணத்துக்கு பிறகு ஆக்கள் எல்லாம் மீள்குடியேற்றப்பட்டு போயிடுவாங்கள் என்ற ஒரு எடுகோல் அடிப்படையில் தான் அவங்க வேலை செஞ்சாங்க போல இருக்குது. அதனால இந்த இடைப்பட்ட காலத்தை மறந்துட்டாங்க. ஒரு இந்தளவு பாரிய நிவாரணம், பாரிய பேரிடர் ஒன்று இருந்தால் கட்டாயமாக உடனடி நிவாரண காலம் ஒன்று இருக்கும், பிறகு ஒரு இடைப்பட்ட ஒரு காலம் ஒன்று இருக்கும், அதற்கு பிறகுதான் ஒரு நிரந்தர தீர்வுகள் வரும். ஏனென்றால் வீடுகளுக்கு காணி கண்டுபிடிக்கிறது, வீடுகள் கட்டுறது, இதெல்லாம் என்ன உடனே நாங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கிற விஷயம் இல்லை. அப்போ அதை பிளான் பண்ண மறந்துட்டாங்க. உதாரணமாக அதுக்கு நிதி ஒதுக்கும் பொழுதும் இந்த டிரான்சிஷனல் ஷெல்டர், இடைக்கால தங்குவதற்காக ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பங்களுக்கு போல இருக்கிறாங்க. மிகவும் மோசமான தற்காலிக ஏற்பாடுகளோட கூடாரங்களில். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நூறலியில் நடக்கிற இந்த கடந்த சில நாட்களாக இருந்த மழை, காற்று, அது நூறலிய, பதுளை போன்ற மாவட்டங்களில் இன்னும் கூடாரங்களில் இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிகவும் பாதுகாப்பற்ற தற்காலிக முகாம்களில் இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. 6 மாதம் இப்போ ஆக போகுது. இந்த 6 மாதம் கழித்து இவ்வாறாக ஆட்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. என்ன சரியான ஒரு திட்டமிடல் இருந்திருந்தால் நாங்கள் இந்த இடைக்கால நேரத்திற்கும் திட்டமிட்டு நாங்கள் இதை செய்து கொண்டு வந்திருக்கலாம். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த அரசாங்கத்தின் அனுபவமின்மை மிகவும் தெளிவாக வெளிப்படுகின்ற இன்னொரு தருணமாக நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கு. மேலே இருக்கிறார்கள் தான் மாறி இருக்கிறாங்க, ஓட் போட்டு. நடுவில் இருக்கிறார்கள் எல்லாம் அதே பழைய கவர்மெண்ட்ல இருக்கிறார்கள் தான் அரசாங்க அதிபராக இருக்கலாம். நாங்கள் சிஸ்டத்தை பார்ப்போம், மாவட்ட செயலகராக இருக்கலாம், அரசாங்க அதிபராக இருக்கலாம், அதுக்கு கீழே கிராம சேவகர் மட்டும். இது ஒரு கவர்மெண்ட் தானாக தனக்கு பிடிச்சால போடுற ஒரு விஷயம் இல்லை தானே, ரெகுலராக நடக்கிறது. அப்போ இந்த மாதிரியான இடையூறுகள் வரைக்கும் அதுக்குத்தானே அதுக்காகத்தானே அவர்கள் சமூக சேவைகளாக பயிற்றாடப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இல்லை, அந்த பேரிடர் அனுபவம் கொண்ட உத்தியோகத்தர்கள் எங்களுடைய இந்த சிஸ்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணமாக இப்போ பேரிடர் எங்களுக்கு புதுமையான ஒரு விஷயம் இல்லை தானே. சுனாமி, யுத்த காலம் எல்லாம் பார்த்து வந்த ஆட்கள் தானே. எங்களுக்கு இடர் இல்லாத ஒரு விஷயம் புதுமை. அப்போ அந்த அனுபவமிக்க ஆட்கள் தீர்மானம் எடுக்கிற இடங்கள்ல போட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த அரசாங்கம் தவறிவிட்டது என்று தான் சொல்லணும். சரியான ஆக்களை போட இல்லைன்றதை, சரியான ஆக்களை சரியான நேரத்தில் போட இல்லை, அதற்கான ஒரு ஏர்ஜென்சி, இதனுடைய அந்த அவசரத்தன்மையை உணர்ந்து செயற்பட்டாங்களா என்பது பற்றியும் ஒரு அதில் அரசியல் இருக்கு, பயம். பழைய ஆக்களை போட்டு அது வேற இதுக்கு போயிருமோன்ற ஒரு அரசியல் பின்னணி பயம். அது மட்டுமல்ல, அனுபவமின்மையும் இருக்கு. என்ன இப்போ உதாரணமாக இதை நாங்கள் பல விதங்களை பார்க்கலாம். ஒரு முதலாவது இதை பார்த்தோம் என்றால், ஜனாதிபதி மிகவும் தாராள மனப்பான்மையோட பாராளுமன்றத்தில் சொன்னார். ஒரு தகரம் போனாலும் 10 லட்சம் தருவோம் என்ற மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் முன் வச்சாங்க. ஆனால் அது நடைமுறையில் நடக்காதுன்னு நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம் தானே. ஏண்டா இதை நீங்கள் நடைமுறைப்படுத்த போகும் பொழுது இந்த சிஸ்டத்தில் போய் செய்யல, அப்படியெல்லாம் செய்ய இயலாது. அப்போ அதை அந்த மாதிரியாக அதீத உத்தரவாதங்கள் கொடுத்து அது நடைமுறைப்படுத்தும் பொழுது சிக்கல்கள் வந்ததுனால வார பிரச்சனைகள் என்று இருக்குது.
இரண்டாவது அவங்க என்ன தவறு இழைச்சாங்கன்னு சொல்லி சொன்னால், இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது வந்து அரசாங்க உத்தியோகத்தர்களூடாக. ஜிஏ என்ன மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர், கிராம சேவக அலுவலர் அந்த மாதிரி இவங்களூடாக தான் செய்யணும். ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த இதில் நிறைய நிதி இவர்களூடாக போற நிவாரணம் என்றாலே நிதி தானே. அப்ப அந்த நிவாரணம் ஊடாக நிதி போற ஒரு அவசரமாக நிதி போற ஒரு தன்மை இருக்கு. இப்ப இருக்கிற அந்த சூழல்ல பொதுவாக வெளிப்படைத்தன்மை, ஊழல், லஞ்சம் இந்த மாதிரியான கண்காணிப்புகள் அதீதமாக இருக்கும் பொழுது அதை யோசிச்சு கொண்டே தான் இவங்க வேலை செய்வாங்க. அப்ப அந்த ஒரு பின்னணியில இவர்கள் வந்து இந்த அதீதமான உத்தரவாதங்களை வழங்கணும்னா இவ்வளவும் நாங்கள் செய்ய வேண்டுமா? ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன். ஒரு இடத்துல ஒரு தடங்கள் வந்த பல இடங்கள் ஒரு இடம் இவங்க சொன்னாங்க ஆக குறைஞ்ச அந்த ஒரு பகுதியளவு சேதம் என்றால் நீங்கள் கேள்வி கேட்காம 5 லட்சத்துல துவங்கங்கள் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி. அது என்ன ஒரு சின்ன ஒரு செவுத்துல கீறல் வந்திருந்தாலும் 5 லட்சத்துல நீங்க துவங்குங்க என்று சொல்லி எல்லாம் அறிவிச்சதுக்கு பிறகு. ஆனால் அந்த அரசாங்க அதிபரோ பிரதேச செயலாளரோ அவங்க தானே சைன் பண்ண போறாங்கல்ல, கவுண்டிங் ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் சைன் பண்ண அவங்க யோசிச்சு கேட்டாங்க. நான் போய் பார்த்தேன், அதுல 25,000-30,000 அளவான ஒரு செலவு தான் இருக்கு, பாதிப்பு தான் இருக்கு. அப்ப 5 லட்சம் கொடுக்குறீங்க. இது வந்து பொதுமக்களுடைய நிதி என்ன. அப்ப இதை வந்து நாங்கள் இப்படி கை வீசி இப்படி செலவழிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு கேள்வி வருமா? கேள்வி வந்தால் யார் எங்களை இது பண்றது? இப்ப அந்த கொடுத்த அந்த 25,000-50,000 பத்தி பெரிய பிரச்சனை இருக்குல்ல. ஆனா அதுக்கு பிறகு இந்த 5 லட்சம் எல்லாம் வரையில அந்த நிர்வாக இயந்திரம் கொஞ்சம் ஸ்தம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்றபடி பார்த்தா இந்த வாக்குறுதிகளை செய்ய முடியாம போனதால தான் மத்திய வங்கியின் ஆளுநர் வந்து இன்னும் 3 மாதத்துக்கு எங்களுக்கு எச்சரிக்கை விடுறார் போல இருக்கு. அதுவும் சர்வதேச சூழலும் இருக்குதானே. எல்லாம் ஒன்றா சேர்ந்து இல்ல தக்க வச்சு கொண்டு இருந்தா கொஞ்சம் வச்சிருக்கலாம் தானே. இதுல என்னன்னா அந்த அப்ப வாக்குறுதிகளை கொடுத்ததுனால அதுல இருக்கிற அரசியலும் இருக்கு தானே. அப்ப அந்த அரசியல்ல தங்களுடைய அதை பாதுகாத்துக் கொள்றதுக்காக பிறகு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பியூரோக்ரஸியோட நிர்வாகத்தினரோட முட்டி மோதி இந்த வேலையை செய்விக்க வேண்டியதா இருந்துச்சு. அரசியல் தலைமையும் நிர்வாக தலைமையும் ஒன்றாக இணைந்து அவசர காலத்துல ஈடுபட்டு செய்ய வேண்டிய வேலையை இது சற்று என்ன ஒரு சில முரண்பாடுகளோட ஒரு சில தடங்கல்களோட செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இவங்க தள்ளப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்ன மாதிரியான நிர்வாக ஏற்பாடுகள் பார்ப்போம். டக்குன்னு சொன்னாங்க, ரைட் நாங்கள் என்ன ஜிஏமாருக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுங்க, அவங்க செய்யணும். அதுக்கு பிறகு சொன்னாங்கல்ல எசென்ஷியல் சர்வீசஸ் கமிஷன், அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் என்று சொல்லி எமர்ஜென்சி லா அவசர கால சட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு கீழே அத்தியாவசிய சேவையாளர் ஆணையாளர், அத்தியாவசிய சேவைகளுக்கான ஆணையாளர் நாயகம் என்ற ஒருத்தரை போட்டு அவருக்கு கீழே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று உருவாக்கி அதனூடாக செய்ய முயற்சி செய்தாங்க. அதுவும் ஒழுங்காக நடைபெறுவதில் கொஞ்சம் தடங்கள் இருந்ததுனால என்ன செஞ்சாங்க, ரீபில்ட் ஸ்ரீலங்கான்னு ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சாங்க. அந்த ரீபில்ட் ஸ்ரீலங்காவுக்கு விமர்சனங்கள் வந்தோன்னே இந்த திட்வா சம்பந்தமான வேலைகளை மேற்பார்வை செய்து வழிநடத்துவதற்காக ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று, பிரசிடென்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ் செயலணி, ஜனாதிபதி செயலணியும் அந்த செயலணிக்கு கீழே சில சப்கமிட்டியும், ஒரு சப்கமிட்டியில் நானும் இருக்கிறேன். அப்போ சப்கமிட்டியை உருவாக்குனாங்க. அப்போ அந்த சப்கமிட்டியும் பிறகு இந்த நிர்வாகத்தின் இந்த மாதிரியான பல ஏற்பாடுகள் வேலை நடக்காமல் இருக்கும் மந்தகதிகள் நடக்கும் பொழுது அதை துரிதப்படுத்துவதற்காக இவர்கள் என்ன பல சொல்யூஷன்ஸ் அடுத்தடுத்த சில தீர்வுகளை வச்சாங்க. அந்த தீர்வுகள் வந்து இந்த நிர்வாகத்தினுடன் இணைஞ்சு ஒரு தீர்வாக வெளிவந்து அந்த வேலைகள் சீக்கிரம் நடைபெறுற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கையில், அதனால தான் இவங்களெல்லாம் இருக்கவும் பட்ஜெட்ல இந்த சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் போட்டாங்க தானே, 500 பில்லியனுக்கு சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் போட்டாங்க. ஏனென்றால் இந்த அளவான இதுக்கெல்லாம் காசு ஒதுக்கணும்னு எஞ்சிய சென்ற வருடம் எஞ்சிய காசுல இருந்து சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் கூட 500 பில்லியனுக்கு போட்டாங்க, பாரிய அளவான காசு. அதை பிளான் பண்ணலையும் இந்த டிரான்சிஷனல் ஷெல்டர் ஒன்று தேவைன்றதை யாருமே பிளான் பண்ணல. அப்போ அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு 100,000 தேவையா இருக்கிற இடத்துல ஒரு 100-110 தான் இப்போ செய்யப்பட்டு கொண்டு இருக்கு. அப்போ அந்த நீங்கள் அந்த ஆரம்பத்தில் நடைமுறை சாத்தியமா இல்லையா என்று நான் கூறும் பொழுது கொடுத்த வாக்குறுதிகளின் தன்மை அதை இந்த நிர்வாகத்தினூடாக செய்து கொண்டு போக வேண்டும் என்ற அந்த அனுபவமின்மை, சர்க்குலர் சுற்று நிருபங்கள்ல இருந்த சுற்று நிருபங்கள் பல திருத்தப்பட வேண்டியிருந்துச்சு. உதாரணமா மலையகத்தை பொறுத்தவரை நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்துல பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 50 லட்சம் என்றெல்லாம் சொன்னாலும் அந்த சுற்று நிருபத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அது மலையக பகுதிகளுக்கு அது செல்லுபடியானதாக இருக்கவில்லை.
அப்ப இதை தொடர்பாக நாங்கள் நிறைய கதைச்சி பேசி அழுத்தங்களை கொடுத்ததுக்கு இல்ல பிறகு அப்ப எனக்கு விளங்க இல்ல. அது இல்லையேண்டா அப்புறம் என்னதுக்கு அது குடுக்கணும்? பாதிக்கப்பட்டதே மலையகம் தானே. பாரிய அளவில் அவங்க மலையகத்துல அப்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப அப்ப சுற்றுருவத்துல அது அப்படி இல்லையேண்டா, அது சுற்றுருவமே பிள்ளை தானே. அப்ப அந்த மாதிரி குறைபாடுகள் இருந்துச்சு தானே. அப்ப அந்த குறைபாடுகளை நாங்கள் முன் வச்சு அதுக்கு பிறகு அது திருத்துறதுக்காக ஒரு கேபினெட் பேப்பரை போட்டு அதுக்கு பிறகு சுற்றுநிறுவனம் ஒன்றை திருத்தி அந்த மாதிரியாக வர வேண்டியெல்லாம் வந்துச்சு. ஆகவே 6 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பேரிடரின் பின்னர் 6 மாதம் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் இருக்க வேண்டிய இடம் இது அல்ல. நாங்கள் இதையும் விட முன்னேறி இருக்க வேண்டும். பேரிடருக்கு பிறகு 3 மாசத்துக்கு பிறகுன்னா நாங்கள் இப்ப இருக்கிற இடம் ஓகே என்று சொல்லலாம். ஆனால் 6 மாசம் கடந்தும் நாங்கள் இங்கு தான் இருக்கோம் என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்று தான் நினைக்கிறேன். கௌதமன், இப்ப நாங்க இப்ப இந்த கவர்மெண்ட்ல பாக்குறோம், மலையகத்துல மொத்தமா தெரிவு செய்யப்பட்டவர்கள்ல எத்தனை எம்பிஸ் இந்த கவர்மெண்ட்ல பிரதிநிதியா இருக்கிறாங்க? நாங்கள் சரோஜா போல்ராஜ் அவர்களையும் எடுத்தா மலையகத்தை சார்ந்த 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேரோட சவுண்டே நாங்க எழுதிப்பால. நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. சந்திரசேகரன் அவர்கள் கேபினெட் மினிஸ்டர் இருந்தாலும் கூட அவர் இதை பற்றி கதைக்கல. அவர் என்ன இந்திய மீனவர் பிரச்சனை பற்றி தான் கைக்கிறார் என்று அவருக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சு அது விடுங்க. ஆனால் அவர் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் முதலாவது. அடுத்து வந்த யாருமே இதை பற்றி கதைக்கல. சரியா? அதே நேரத்தில் வேறு பகுதியைச் சேர்ந்த தமிழ் எம்பிக்களும் இதை பற்றி கதைக்கல. நான் சொன்ன இதுக்கு முதல் இருந்தவர்களும் கதைக்கல. இது நடக்குது. அப்போ இப்போ நாங்கள் என்ன யாரை தெரிவு செய்து வச்சுக்கிறோம்? இப்போ பேசிக்காக உண்மையாகவே எனக்கு விலங்கில் கௌதமன் நீங்கள் சமூக சேவை ஆர்வல சேவை இந்த சிஸ்டம், இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்னத்துக்கு? இந்த டிட்வா பேரிடர் நிர்வாக மட்டத்தில் இருக்கின்ற குளறுபடிகளையோ அல்லது அதில் இருக்கின்ற மந்தகதியில் வேலை செய்ய அதை எவ்வாறு வெளிச்சம் போட்டு காட்டியதோ அதே போல திட்வா எங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கின்ற மலையக அரசியல் தலைமைகளுடைய ஆற்றல் அல்லது இயலாமையையும் வெளிச்சம் போட்டு தான் காட்டியிருக்கு. அரசாங்கத்தில் இல்லாத வேறு தெரிவு செய்யப்பட்டவர்களும் கூட கலைக்கல. ஆரம்ப கட்டத்தில் இல்லை, அதுல சில மாற்று கருத்துக்கள் எனக்கு இருக்கு. நான் சொல்றேன். அதாவது இந்த அரசாங்கம் இவ்வாறு பல ஏற்பாடுகளை செய்தாங்க தானே. அதை கேட்கறதுக்கு காரணம் இருக்கு. நான் பொலிட்டிக்கலாவே தான் கேட்கிறேன். நான் பொலிட்டிக்கலாவே பதிலும் சொல்றேன். நான் பொலிட்டிக்கலாவே தான் கேட்கிறேன். இந்த அரசாங்கம் தனிப்பட்ட ரீதியில பிளவுறதுன்றது தான் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு விரோதமான எதிர்கட்சியிலும் ஏனைய கட்சிகளிலும் இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கிற குற்றச்சாட்டு, தனிப்பட்ட குற்றச்சாட்டு. நான் நேர சொல்றேன், பொதுமக்களோட பிரச்சனையை பற்றி அவர்களும் பேச இல்லை, அரசாங்கத்தில் இருக்கவையும் பேச இல்லை. இது ஒரு 1-to-1 கேமா போய் கொண்டிருக்கிறன்ற மாதிரி. அதாவது ஒரு உண்மையான ஜனநாயகம் மனுஷனுக்கு நடக்கிற பிரச்சனையை சொல்லுங்கன்னு தான் பாராளுமன்றம். ஆனா இங்க பவர் ஹண்டிங் ப்ராப்ளம் தான் நாங்கள் ஆர்கியூமெண்டா வருதே தவிர நீயா நானா நான் திருப்பி வரணுமா இல்லையா. பி ஃப்ராங்க், எந்த ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எடுத்தாலும் அப்படித்தான் வருது. கவலையா இருக்கு அது. ஆனா இதுக்கு முதல் அப்படி ஒரு அரசியல் போக இல்லையே. நாங்க கீழ்த்தரமான அரசியல் முந்தி சொன்னாலும் கூட அரசியல்ல இந்த மாதிரியான போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். என்ன அப்ப அவங்களுக்கு இருக்கின்ற நிர்பந்தங்கள், அவங்க தற்பொழுது இருக்கின்ற இந்த சோசியல் மீடியா, ஃபேஸ்புக் அதை வைத்து எவ்வாறு அரசியல் செய்வது இன்ற இழுபறியில அவங்களுடைய அரசியல் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அதை அந்த நிர்பந்தங்களை பற்றி நாங்கள் தனியாக கதைப்போம். ஆனால் நீங்கள் சொன்ன இந்த 2 குறிப்பிட்ட தரப்பினர் பற்றியும் என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். அரசாங்கம் ஏற்பாடு வைத்த மலையக பிரதேசங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்கு நாங்கள் நிவாரணத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அதில் இருக்கின்ற பிரத்யேகமான விசேஷமான பிரச்சனைகள் இருக்கு என்றதும் எல்லாருக்கும் விளங்கும். அது எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதற்கு நிவாரணங்களோ அதை செய்ய திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகளில் அரசாங்கம் மலையகத்தை சார்ந்த தங்களுடைய யாரையே கூட போட்டுக்கலாம். பிளான்டேஷன் மினிஸ்டர் இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் இல்லை. அதாவது மலையகத்தை சார்ந்த எதுவும் பிரச்சனை என்றால் மலையக தமிழர் சார்பாக பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் இருக்கார் என்றால் அவரும் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லையும் அவர் உள்வாங்கல. அது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த அரசாங்கம் அரசாங்கத்தில் தீர்மானம் எடுக்கும் தரப்பினர் என்று ஒருத்தங்க இருக்கிறாங்க. அரசாங்கத்திலேயோ கட்சியிலேயோ தீர்மானம் எடுக்கும் தரப்பினர் என்று ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த தீர்மானம் எடுக்கும் தரப்புல மலையக பிரதிநிதிகள் யாரும் இல்லை, அல்லது மலையக பிரதிநிதிகளுடைய குரல் அங்க போற அளவுக்கான ஒரு ஆற்றல் இல்லாத ஒரு தன்மை தான் இருக்கு.
அது வெளியிலிருந்து அழுத்தம் கொடுத்து அங்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கே ஒழிய, அவர்களாக என்ன கூறுணர்வுட என்ன டக்குன்னு பார்த்து ரைட் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காடா, அப்ப இப்படி செய்வோம் என்று சொல்லி செய்யற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் இல்லாமல் இருப்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். நீங்கள் அந்த எதிர்க்கட்சி தரப்புல நீங்கள் கேட்டீங்க. அதுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்னென்றால், அந்த இடரினுடைய அது இவ்வளவு பாரதூரமான இடர் வந்த உடனே அந்த அளவுக்கு என்ன இருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர், பிரதேச சபையெல்லாம் உறுப்பினர்களாம் இருக்கிறாங்க. அந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் அப்படி அந்த முழு எதிர்க்கட்சி தங்களுடைய அனைத்து உறுப்பினர்கள் பிரதிநிதிகளை வைத்து இதற்காக என்ன ஒரு ஏதாவது பதில் சொல்ற அல்லது இதற்கான ஒரு சில ஏற்பாடுகள் வேலை திட்டங்கள்லாம் செய்தாங்கள் என்றால் இல்லைதான். ஆனால் பாராளுமன்றத்தில் முக்கியமான சில பிரச்சனைகளை கவனத்தை குவிக்கின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய வேலை செய்தாங்க. குறிப்பாக அதில் அந்த 2 முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒன்று வந்து தான் இந்த வீடு அந்த காணி வந்து உரிமை இல்லாத பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒரு இழுபறி நிலையாகவே தான் அந்த சுற்று நிருபமும் தெளிவாக இருக்கல தானே. இப்போ அது சம்பந்தமாக பலரும் குரல் எழுப்பும் பொழுது அந்த குரல் எழுப்புறதுல எதிர்க்கட்சியினரும் முக்கியமான ஒரு வகிபாகம் ஒன்று வச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்றால், ஆரம்பத்திலேயே தெளிவாக இருந்தது. சில ஏற்பாடுகள் இருந்தன. இந்த இந்தியா வீட்டு திட்டம் இருக்குதானே, அப்ப மலையகத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த இந்தியா வீட்டு திட்டத்தை வச்சு நாங்கள் சரி பண்ணிடுவோம் என்ற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு எண்ணக்கரு இருந்தது. அப்ப அதை ஆரம்பத்திலேயே இல்லாமல் ஆக்குறதுக்கும் இந்த எதிர்க்கட்சி தரப்பினர் வந்து செய்த அந்த பிரச்சாரம், அவர்கள் செய்த சில அது கொஞ்சம் பிரயோசனமாக இருந்தது தான் சொல்லணும். அப்ப 2 தரப்பிலும் இதைவிட அதிகமாக செய்திருக்க வேண்டும். ஆனால் தவறு எங்க போய் முடியுதுண்டா, இப்ப நீ இந்திய வீடை கொண்டு வர்றதுக்கு சொல்றேன், ஒன்றுமே செய்யலை. என்னன்னா, நாங்க இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்டது கிடைக்கணும் என்று சொன்னா அதை கிடைக்கிறதுக்கான மூலம் வந்து அரசு தான், அரச நிதி தான். அப்ப நாங்க இதை பேசித்தானே ஆகணும், வேற வழியில். இப்போ யோசிக்கலாம், பொலிட்டிக்கலா போறோம் அண்டு வேற வழி இல்லை. என்ன நிதியை கொடுக்கணுமெண்டா அதுலேருந்து தானே வரும். இப்போ பாருங்க, இப்போ தமிழ்நாட்டில் புதிய முதலமைச்சர் தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. இப்போ உண்மையாகவே இந்திய வம்சாவளி என்றது வந்து யாரு? மலையகத்தில் பிரதானமாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்திய அரசியலோட ஒன்றிக்கிறது வந்து இந்திய வம்சாவளியினர் இல்லை, இந்தியாவோட வம்சம் அல்ல, வடக்கு கிழக்கு தான் அங்கே போகுது. அதுவும் நாங்கள் இன்னொரு இந்திய ராஜதந்திர கொள்கையும் வடக்கு கிழக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மலையத்துக்கு கொடுக்கவே இல்லை, கைவிட்ட மாதிரி தான். தொப்புள் கொடி உறவுன்னு திரும்ப யாரை சொல்கிறாங்க தெரியுமா? வடக்கு கிழக்கு மக்களை, தங்களோட சொந்த மக்களே இல்லை. ஏண்டா இன்றைக்கு அங்கே போய் இந்த அரசியல் குட்டையை குழப்புறதுக்கும் சரி, அவர்களுக்கு தேவையானதை வந்து வடக்குலேருந்து உருவாக்கப்பட்டவர் கொண்டு போய்த்தான் அங்கே என்ன பெரிய டிவி கவரேஜ் எடுத்து தனியாக பேச வச்சு, இதெல்லாம் ஒரு சாதாரணமாக போகிற ஒருத்தரும் கொடுக்க முடியாது. இலங்கையிலேருந்து எத்தனை எம்பிஸ் போயிருக்கிறாங்க? இலங்கையிலுக்கு போயிருக்க எம்சிக்கு இவ்வளவு லைம் லைட் கிடைச்சிச்சா? அப்போ இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியலை பற்றி நாங்கள் யோசிக்கணும். அப்போ இங்கே நாங்கள் கைவிடப்பட்டதுன்றதை நாங்கள் துணிஞ்சு சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான கருத்தை நாங்கள் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறோம். இலங்கை அரசு நிச்சயமாக எங்களுடைய மலையக மக்களை நேரடியாக பார்வையிடணும். ஏன்னா வேறு நாடுகள் எதுவும் எங்களோட மலையக மக்களை பார்வையிடாது என்ற ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. இல்லை, நீங்கள் குறிப்பிடுகின்ற விஷயம் வந்து இப்பொழுது அது அண்மையில் என்ன 2-3 நாளில் இருக்கின்ற அந்த கோமாளித்தனமான அரசியலை நாங்கள் கோமாளின்றதை விட அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியலை நாங்கள் யோசிக்கணும். அந்த இதை நாங்கள் கொஞ்சம் தனியாக எடுத்து பார்ப்போம் என்றால், அதில் பின்னால் இருக்கிற அரசியலையும் ஏன் என்ன இந்த அளவு அதீதமான பிரச்சாரம் ஒரு சில விடயங்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு வருதுன்றதும், அது யார் இதற்காக பயன்படுத்த போறாங்கன்றது சம்பந்தமாக நாங்கள் தனியாக கதைப்போம். ஆனால் அடிப்படையில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. அதாவது தமிழக அரசியலில் பிரதானமான ஒரு பேசு பொருளாக வடகிழக்கு இலங்கை தமிழர்கள் ஈழத்து தமிழ் பிரச்சனை இருக்கின்ற அளவுக்கு மலையக தமிழ் பிரச்சனைகள் அப்படி சொல்லுவோம், மலையக தமிழ் பிரச்சனைகள் என்று சொல்லுவோம் பேசுறது குறைவாகத்தான் இருக்கின்றது. அதான் தற்பொழுது இருக்கின்ற யதார்த்தம். ஆனால் இவ்வளவுக்கும் மலையகத்திலிருந்து இடம்பெயர்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தாண்டி உறவுகள் என்ன நேரடி உறவினர்களோட இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இவ்வாறாக இருக்கின்ற ஒரு பின்னணியில் கூட பல்வேறு காரணங்களினால் அது தமிழ் தேசியம் என்ற அந்த உணர்வின் காரணமாக
அல்லது என்ன ஒரு தமிழுக்காக ஆயுதம் எடுத்தாங்கள் அந்த காரணம் பல்வேறு காரணங்களினால தமிழ் தேசியம் என்று சொன்னாலும் கௌதமன் அவர்களே முள்ளிவாய்க்கால் அதிகம் இழந்தவர்கள்ல மலையக வம்சாவளியின் இருக்கிறாரு. கட்டாயம் இருக்கிறாங்க. சரியா எண்ணிக்கையை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா இறுதியில பாய்ந்து ஓட முடியாமல் மாட்டுப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் மலையக இடம்பெயர்வுகள் இருந்து வந்த உயிர்கள் தான். அப்ப இதுல நான் சொல்றது என்னன்னா மலையக மக்கள் இதில் உரிமை ஓரல் எந்த தேசியத்திலையும் மலையம் இருக்குன்றேன். இல்ல தமிழ் தேசியத்திலேயும் மலையகம் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இதனை எவ்வாறு விளங்கி வைத்திருக்கின்றார்கள்? தமிழ்நாட்டில் ஈழத்தமிழ் பிரச்சனை, மலையக தமிழர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை, அவர்கள் ஈழத்தமிழ் பிரச்சனை தொடர்பாக அதனை தங்களுடைய தமிழ் தேசியத்தோடு இணைச்சு எந்தளவு ஆழமாக விளங்கி வைத்திருக்கின்றார்களோ அந்த அளவான ஒரு புரிதல் மலையக தேசியம் பற்றியோ மலையக தமிழர்கள் பற்றியோ இல்லை. இங்க இருக்கின்ற அந்த பிரச்சனைகள் சார்ந்தெல்லாம் அதை விட கவலைக்கிடம் இந்தியாவின் பெரிய அரசியல் பிரமுகளுடைய பெயர்கள் மருமக்கள், ஈழத்து மருமக்கள் என்ற பெயர் வருது. அதாவது இலங்கைத்தாயின மடியிலே பிறந்த எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்தார் என்றது பலர் மறந்து போயிடுச்சு. கண்டியில பிறந்தவர் ஜனாதிபதியா என்ன முதலமைச்சர் ஆயினார், அதுவும் படுத்து கிடந்தே முதலமைச்சர் ஆயினார் தன் விரலை காட்டி என்றது கூட பலருக்கு தெரியாது. சரி, அப்ப அப்படி பார்க்க இதெல்லாம் நாங்க சொல்ல வேண்டி இருக்கு. என்ன சின்ன ஜென்சிக்கு தெரியாம இருந்தா இல்ல இலங்கை பின்புலம் கொண்ட முதலமைச்சர் ஏற்கனவே இருந்திருக்கிறார். இவங்க வந்து இலங்கையின் மருமகன் என்று நேரடியாக இலங்கையின் ஒரு பின்புலத்தை கொண்டவர் இருந்திருக்கிறார். அப்ப ஆனால் நாங்கள் அவ்வாறு கூறினாலும் இந்தியாவின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்று வரும் பொழுது அண்மை காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த அதுக்கு மேலே எக்கச்சக்கமான முரண்பாடு இருக்கு கௌதம் அவர்கள். நீங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் இருக்கு. சரியா பார்ப்போமே, பலாலி விமான நிலையத்தை பார்ப்போம், காங்கேசன் துறைமுகத்தை பார்க்கலாம், தாண்டிக்குளத்திலிருந்து யாழ்ப்பாணம் வரை போடப்பட்ட தண்டவாளத்தை பார்க்கலாம். இது தவிர அங்க இருக்கக்கூடிய கலாச்சார மையங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய நிலைப்பாடை பார்க்கலாம். இது மிக முக்கியமா பேச வேண்டிய விஷயம். இது எல்லாத்தையும் நீங்க பாருங்க, மொத்த கணக்கை பாருங்க. அதுக்குள்ள இலங்கை கட்டி கொடுத்த வீடுகள்ல வீட்டு திட்டத்துல இந்திய வீட்டு திட்டம் எத்தனை வடக்கு கிழக்குல இருக்குன்னு பாருங்க. நீங்க தனியே இந்திய வீட்டு திட்டத்தையும் இல்ல இந்திய வீட்டு திட்டம் ஆரம்பத்துல காந்தி மத்திய நிலையத்தையும் வச்சுக்கொண்டு நாங்க பேச முடியாது. இல்ல ஆரம்பத்துல இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது 50,000 வீட்டு திட்டம் முதல்ல வடகிழக்குக்கு தனி வந்த யுத்தத்துக்கு பிறகு அதுல இருந்து எடுத்ததுதான் அந்த 4,000. அதுல இருந்து எடுத்த ஒரு பகுதியாகத்தான் இவ்வளவு கொடுக்கையில நீங்கள் இங்கேயும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அழுத்தத்தை கொடுத்து எடுத்ததுதான். அதற்கு பிறகு என்ன ஒரு மலையக பிரதேசத்துல பிரதிநிதிகள் அரசியல் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் பொழுது அதை பேசு பொருளாகி இல்லை அதை அடிப்படையாக வைத்துதான் 10,000 வீடுகள் என்ற அந்த ஒரு திட்டமும் வந்தது. அதை தவிர இப்ப புதுசா பேசு பொருளாக வந்திருக்கின்ற விஷயம்தான் இந்த OCI. அதுக்கும் அதாவது முதல் வந்து அது ஒரு இலகுவாக கையாளக்கூடிய ஒன்றாக எல்லார் மனதிலும் இருந்தது. இன்றைக்கு கேட்கப்படுகின்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுவும் ஒரு எட்டகனி மாதிரி தான் இருக்கு பலருக்கு. ஏன்னா இப்ப நாங்க 3வது சந்ததியா வந்துட்டோம். 3வது சந்ததிக்கு உங்களுக்கே தெரியும், பேரே என்ன சரியா எழுதாத பர்த் சர்டிபிகேட் தான் மலையாளத்தில் அரைவாசி பேருக்கு. குமார் எல்லாம் இல்லைங்க, குமார தான் இருக்கிறார்கள். நான் இந்த இன்டர்வியூஸ் பண்ண பார்ப்பேன், பிரதீப் குமார் பேர், ஆனா சிங்களத்தில் எழுதியிருக்கும் பிரதீப் குமார. இதுல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க எப்படி ஆவணத்தை தயார்படுத்தி இந்த OSA எடுக்க போறீங்க? உங்களுக்கு எத்தனை மாதிரி இப்படி கேஸ் வந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? நிறைய கேஸ் வந்திருக்கு. அதாவது இல்ல, ஆனால் நீங்கள் என்ன இதை எப்படி நீங்கள் இதை அணுக வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே இதை எடுத்த ஒரு தரப்பினர் இருக்கிறாங்க. அவங்க அந்த ஆவணங்கள் எல்லாம் முன் வச்சு எடுத்திருக்கிறாங்க. பெரும்பாலான மலையக தமிழர்கள் வந்து இதற்கு தகுதியானவர்களாக இருந்தாலும் அவர்களால் இதை எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஒன்று இருக்கு. அப்போ அந்த 3 தலைமுறை 4 தலைமுறையாகவோ அல்லது 6 தலைமுறையாகவோ மாற்றுறதுனால மட்டும் அந்த இது பிரச்சனை தீராது. ஆனால் இந்த முறை அவங்க முன் வச்சிருக்கிற இன்னொரு சலுகை என்னென்றால், அவங்க சொல்றாங்க, இந்தியாவில் உங்களுடைய இந்திய ஆவணங்களை மட்டும் வச்சு தானே நீங்கள் அதை முதல்ல நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது. இப்போ அவங்க சொல்றாங்க, இல்லை, இந்திய ஆவணங்கள் மட்டுமல்ல, நாங்கள் இலங்கையில் வழங்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்களையும் ஒரு அத்தாட்சியாக எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று. இலங்கையில் மொழிவு சிறப்பு தான் நடைமுறை வரும் பொழுது நாங்கள் அந்த உதாரணமாக அந்த தயான் ஜெய திலக் அவர்கள் அந்த ஃபைனான்சியல் டைம்ல எழுதும் பொழுது அந்த என்ன ஒரு பூச்சாண்டி காட்டுற மாதிரி தான் எழுதுறார். என்ன இந்த அவங்க கொடுத்துட்டாங்க, கொடுத்ததுக்கு பிறகு 5 லட்சம் பேர் உடனே இப்ப
அப்படிலாம் ஆக போறது இல்ல. என்ன அந்த அந்த அளவான ஒரு ஒரு இல்ல இப்ப நீங்க இப்படி சொன்னபடியே ம். இப்ப குறிப்பா இந்த தமிழக அரசியல் கடைசியில காய் நகர்த்தல். நான் அந்த காய் நகர்த்தல்ன்ற சொல்ல அழகா சொல்றேன். ம். காய் நகர்த்தல். இங்க அப்படி பேசுறதால ஒன்றும் இல்ல. சொல்லப்பட்டது. சாதாரண சொல்லணும் அரசியலுக்கு. அத்தனை கட்சிகளும் திமுக, அதிமுக, தாவேக, நான் தமிழர், மற்றது தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் என்ன நீங்க கட்சி எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் தமிழக ஈழத்து அகதிகள் பிரச்சனையை முன் வச்சுச்சுன்னு. பஞ்சனமா இல்லையா? சரியா? உங்களோட சொந்த உறவு இலங்கைன்ற தொப்புளுக்குள்ள, அதாவது இலங்கையில வயிற்றுக்குள்ள, எங்கட இடம் மலையகத்தின் சென்ட்ரல் வந்து வயிறு தான் ஒரு தாயின் வயிறு. வயிற்றுக்குள்ள இன்னும் அகதியா தான் இருக்கணும். இ- அ- அ- இது என்ன ஐயா இது? எ- இது ஏன் இது 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 ஒரு பெரிய பேசு பொருள். நாங்க ஏன் பேசாமையே இருந்து கொண்டிருக்கிறோம்னு எனக்கு விளங்க இல்லை. இல்ல இல்ல இவை பேசப்படுது. இவை மேலெழுந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் வரலன்னு தான் சொல்லணும். ஆனால் ஆரம்ப கால 90கள் 2000 ஆரம்ப கட்டங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இப்ப இது தொடர்பான விழிப்புணர்வோ அல்லது இது தொடர்பாக கதைக்கிறது, பேசுறது கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். உதாரணமாக அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிற அந்த நபர்கள் எல்லாம் அவர்களுக்கு என்ன அந்த இதை தாண்டி உழைப்பாளர் வர்க்கம் ஒன்று இங்க இருக்கு அந்த ஒரு 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 உணர்வு வந்திருக்கு. கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் மத்தியிலையும் அந்த மாதிரியான ஒரு புரிந்துணர்வு இருக்கு. அது மட்டுமல்ல, இங்கிருந்து தாயகம் திரும்பியோர்ன்னு ஒரு குறிப்பிட்டவர்கள் இருக்கிறாங்க தானே. அவங்கள் அவங்களுடைய செயல்வாதமோ அல்லது அவங்களும் இப்ப கொஞ்சம் கூட ஆக்டிவா இருக்கிற ஒரு தன்மை ஒன்று நாங்கள் காண்கிறோம். அப்போ ஒரு ஒரு பேரவலமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த அளவுக்கான உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆயுத போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அதனால் ஆகர்ஷிக்கப்பட்டு, உணர்ச்சி வயப்பட்டு, அந்த மாதிரியான ஒரு காரணத்தினால ஒரு அந்த அதை பற்றி ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் அந்த தமிழ் தேசியம் அந்த ஒரு உணர்வோடையும் என்ன இதனுடைய நீட்சி அந்தந்த பல காரணங்களால அவ கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அந்த அளவான ஒரு ஒரு பிடிப்பு அல்லது அந்த பிடிமானம் இப்ப தொடர்ச்சியாக அது ஈர்ப்புன்றீங்க. அந்த ஈர்ப்புக்குள்ளே எங்கட வலையகத்திலிருந்து போனவர்கள் நியாயமாக இருந்தார்கள். எத்தனை பேர் உயிர் திறந்திருக்கிறார்கள்? ஏன் அதையும் பேசக்கூடாதுங்கிறேன்னா, அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப யோசிச்சு பாருங்க. மலையகத்தை ஒதுக்கி, கிளிநொச்சி ஒதுக்கி, சமூகமே ஒதுக்கப்பட்ட ஆக்களுக்கு லைம் லைட் கொடுத்து பேச வைக்கிறாங்க தானே டாபிக். இப்ப பொலிட்டிக்கல் இப்ப நாங்க சொல்லலாம் முட்டாள்தனமான பேச்சுன்னு நீங்க நானும் சொல்றேன் முட்டாள்தனமான பேச்சு தெரியுதானே எங்களுக்கு. இது எப்படி ஒரு சென்டர் ஸ்டேஜுக்கு வரும்? இப்ப நீங்க உங்களோட ஸ்கூல்ல ஒரு முட்டாள்தனமா ஒருத்தர் பேசினா அதை கொண்டு போய் ஒவ்வொரு ப்ரேயர்ஸ் என்ன ஃப்ரைடே ப்ரேயர்ஸ்ல நீங்க ஸ்பீச் பண்ண விடுவீங்களா அந்த பிள்ளைய? என்ன இது நடக்குது? இதுல இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்து இது நீங்கள் அந்த பிடிக்கிற அந்த விஷயம் நீங்கள் பிடிச்சிருக்கிற அல்லது நீங்கள் அந்த சுட்டிக்காட்டுற அந்த விஷயம் மிகவும் ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அதாவது மக்களுடைய குறிப்பாக இளைய தலைமுறையினர் எவ்வாறு எதை அவதானிக்கின்றார்கள் என்பது குறித்தும், அவர்கள் எதை அவதானிக்க வேண்டும் என்பது குறித்தும் ஒரு முன் தீர்மானங்களோடு ஒரு மெனிப்புலேட் செய்கிற மாதிரியான ஒரு ஒரு பகுதியையும் வச்சு செய்கிற ஒரு விளையாட்டாகத்தான் இது நடந்து. அதை விட இன்னொரு கண் துடைப்பு பாருங்க. யாழ்ப்பாணத்தினுடைய இதுவும் ஒரு ராஜதந்திர நகர்வு. இது நான் இப்ப இருக்கக்கூடிய இலங்கை அரசு கூட இதை இந்த ஒரு தமிழ் பார்வையில பாக்குறாங்க இல்லை, அவங்களுக்கு புரிய இல்லை. ஆனா அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை நடக்குன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. சிரிப்பா இருக்கு. ஏனென்றா இந்த முறை வடக்குல அதிகப்படியான வாக்குகள் பெற்று வந்த மூவரும் யாரு? ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க யாருன்றே யாருக்கும் தெரியாது. அப்ப மக்களுடைய உண்மையான ஜனநாயக உரிமையும் மறக்கப்படுது இல்ல, ஜனநாயகத்தின் அந்த பெரும்பான்மையும் பேசப்பட இல்லை இல்ல. அப்ப அங்கேயும் பிள்ளை இருக்குதானே. சரி, நாங்க இதை விடுவோமே, இந்த பொலிட்டிக்ஸை விடுவோமே, மக்கள் போட்ட பொலிட்டிக்ஸ். இப்ப நாங்க என்ன முதலமைச்சர் விஜய் பற்றி தான் பேசுறோம்டா, ஏன் மக்கள் அதிகமாக போட்ட வழியா பேசுறோம். அப்படின்னா அதிகமாக வாக்கு போட்டு பற்றித்தான் நாங்க பேசியிருக்கணும். அப்ப இலங்கை அரசுக்கு ஆதரவா தானே அந்த வாக்கு வந்திருக்கு. இப்ப இலங்கை அரசுக்கு ஆதரவா எந்த பேச்சும் இந்தியாவில் நடக்க இல்லையே. இந்த இலங்கை அரசுக்கு எதிரான பேச்சு தான் நடந்திருக்கு. எதிர்த்தரப்பினர் போயிட்டு அங்க அந்த மாதிரியான கூட்டங்களை நடத்துவாங்களாக இருந்தால், இப்ப இந்திய தமிழக மக்கள் முழுவதுமாக நம்புவது என்ன? ஈழத்தில் இருக்கிற எல்லாரும் இவருக்கு ஓட் போட்ட மாதிரி தானே.
இதுதான் ஈழத்தின் முழு கருத்துன்னு தானே நம்புவாங்க. ஓட் போட்டதா இருக்கு. அப்போ இப்போ நீங்கள் கேட்கலாமே நான், அப்போ கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு போடப்பட்ட வாக்குகள் உண்மையாகவே உரிமையை விட ஏமாந்த மக்கள் தங்களுக்கு வாழ வாழ வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லித்தான் அரசுக்கு போட்டது. அப்போ அந்த குரல் சரியாக போய் சேர இல்லையே. அது அப்போ ஈழத்தின் குரல் அல்லவே. அது அரசினுடைய பொறுப்பு. அரசு சரி, நீங்கள் மற்றாக்களை குறை சொல்ல, எதிர்க்கட்சி வந்து வாய்ப்பை வாய்ப்பை பயன்படுத்துறத பத்தி நாங்கள் ஒண்ணும் அதில் சொல்லல. நாங்கள் ஒன்றும் சொல்லல. ஆனால் அரசு வந்து தங்களுடைய நிலைப்பாடை விளக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு அவங்களுக்கு தான் இருக்கு. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற ஏற்பாட்டின்படி அது மலையகத்தில் இருக்கின்ற பிரதிநிதிகளாக இருக்கலாம், அல்லது வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் பிரதிநிதிகளாக இருக்கலாம். அவர்களுக்கு கட்சியிலேயோ அரசாங்கத்திலேயோ போதிய அளவான ஒரு குரல் இல்லை. அந்த குரலும் இல்லை. அதனால இன்னொரு பக்கம், ஆகவே இலங்கையினுடைய முழு அரசியல் செயற்பாடுகள் மாற்றங்கள் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிற இந்தியா, நீண்ட காலமாக இருக்கிற இந்தியா, அடுத்த தேர்தலிலும் தனது கருத்தை இப்போ முன்வைக்க பழகிட்டுதோன்ற கேள்வி தான் எனக்கு வந்திருக்கு. ஆனால் அதை புரிஞ்சு கொள்றதுக்கு இன்னும் நம்மவருக்கு இன்னும் அந்த சிரத்தை இல்லை என்ற கேள்வி தான் வந்திருக்கு. இது ஒரு ஏனெண்டா இந்த இலங்கையின் அத்தனை அரசியல் மாற்றங்களும் சிறுபான்மையினருடைய நகர்வில் தான் நடந்திருக்கு. நாங்கள் 1994ஆம் ஆண்டு, அதுக்கு முன்னைய காலகட்டத்தில் 56ஆம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டத்திலிருந்து தமிழர்களுடைய உள்ளக நகர்வுகள், தமிழர்ன்னு சொல்றது நான் இலங்கையில் இருக்கிற அத்தனை தமிழ் பேசும் மக்களையும் தான் சொல்றேன். அப்படியான நகர்வில் இருந்து தான் கடைசி அதெல்லாம் முடியாத நேரம் இஸ்லாமியர்களை சீண்டியும் ஓட்டு வந்துச்சு. சரியா? இப்போ மீண்டும் அப்போ இந்த மாற்றங்களை பற்றி நாங்கள் யோசிக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் தொடங்க சொன்னபடியாக தான் சொல்கிறேன். இது வந்து ஒரு டிஸ்கஷனாக தான் போகணும், வேறு வழி இல்லை, மக்களுக்கு விளங்கணும். நீங்கள் நீங்கள் ஒரு விஷயம் தொடங்க அரசு பல விஷயத்தை நல்ல வகையில் செய்யுது. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் முன்னர் இருந்த இந்த ஏற்றத்தாழ்வுகள், இனவாத கட்டமைப்புகள், இவையெல்லாம் நீங்கள் பேசவே இல்லை. அது தனியான ஒரு இது. நீங்கள் டிட்வான்னு பேசுறதுனால நாங்கள் அதை சொல்ல இல்லை. ஆனால் நாங்கள் அதை தனியாகத்தான் அதை கலந்துரையாட வேண்டும். அதாவது அரசு வந்து தனக்கு இருக்கின்ற நெருக்கடிகள் அதன் மத்தியில் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், தென்பகுதியிலிருந்து அவங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளாக இருக்கலாம். அதை ஓரளவு சமப்படுத்தி பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு. அந்த நிர்பந்தங்களுக்குள் அவர்கள் போதுமான அளவு செய்திருக்கிறார்களா இல்லையான்னு தான் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அதை வந்து நாங்கள் தனியான ஒரு கலந்துரையாடலாக வைப்போம். அதாவது இப்போ நீங்கள் தித்வாக்கு வந்ததுக்கு என்ன அப்பவும் வந்து ஜனாதிபதி சொல்கிறார், நாங்கள் வந்து அந்த அந்த நீங்கள் சொன்னீங்க அள்ளி வழங்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டில், அது எங்களோட மக்கள், அவர்களுக்கு நாங்கள் அவர்கள் வாழ்கிறதுக்கான இடத்தையும் நாங்கள் கொடுப்போம் ஸ்டேட்மெண்ட் வருது. ஆனால் இன்னொரு பக்கத்தால் ஸ்டேட்மெண்ட் வருது, அவர்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு இடம் இல்லையே, அது பெருந்தோட்ட கம்பெனிகிட்ட இருக்கு இல்லையேண்டு. விளங்க இல்லை. அது வந்து எங்களுக்கும் விளங்க இல்லை. அதாவது நீங்கள் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தான் எல்லா பிரதேச செயலகத்துக்கோ மாவட்ட செயலகத்துக்கு போயிட்டு ஜனாதிபதி தான் என்ன ஒரு பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணுறாரு. அப்படி நீங்கள் ஒரு ஒரு நிர்வாகத்தை நடத்துறது கஷ்டம். ஜனாதிபதி ஓரளவு மேற்பார்வை செய்யலாமே ஒழிய இல்லை அவர் தான் எல்லா இடத்துலையும் இருந்து செய்ய வேணும் என்று சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் அதில் பார்த்த மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்றால், அவர் அங்கே போயிருந்து அங்கே இருக்கிற ஒரு மேனேஜர், ஒரு எஸ்டேட் மேனேஜர்கிட்ட கேட்குறார், காணி தாங்க, காணி உங்கள்ட்ட கொஞ்சம் பேசி காணி என்ன ஏற்பாடு செய்து தாங்களேன்னு. அந்த அளவுக்கு போக வேண்டிய ஒரு நீங்கள் அது ஒரு பக்கம் சொல்கிறீங்க, அதுக்கு பின்னால் மியூசிக்கை போட்டு அதை வந்து இதில் என்ன சோஷியல் மீடியாவில் போட்டதுக்கு பிறகு அவ்வளோ பேரும் கண்ணீர் மகளுக்கு எப்படிப்பட்ட ஜனாதிபதி என்று சொல்லி எனக்கு இன்னும் கவலையாக இருந்தது. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஜனாதிபதியாக கொள்கை தீர்மானங்கள் எடுக்கணும். என்ன அவர் இந்த கம்பெனியாக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி காணி கொடுக்கணும், காணி கொடுக்கறத பற்றி நாங்கள் தீர்மானம் எடுத்து, இது அரசாங்க காணி அவங்க குத்தகைக்கு தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் கொள்கை தீர்மானம் எடுத்துட்டோம், இந்த இடங்களில் இந்த காணியை நீங்கள் கொடுக்கத்தான் வேண்டும், அதுக்கான அதிகாரமும் உங்களுக்கு இருக்கு. அந்த அதிகாரத்தை பாவித்து அவ்வாறான வேலைகள் செய்யாம இவர் வந்து அவர்னு சொல்றேன் என்ன, ஐயோ இங்க தேயிலை கொஞ்சம் நல்ல தேயிலை இருக்கு, அதனால நான் தூரத்துல தாரேன்னு சொல்லி அப்படி அந்த ஒரு நிலைமைக்கு நாங்கள் போக தேவையில்லை. அப்படின்னா இங்க தேயிலை வளர்த்த இவங்களுக்கு அங்க இன்னும் கொஞ்சம் தேயிலை வளர்க்க தெரியாதா? இல்லதானே? என்ன அப்ப இதை ஏன் இந்த அந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தோட இந்த வேலைகளை செய்ய மாட்டேங்கிறாங்க? ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு முகாமையாளர் கேட்கிற நேரம், நீங்க அந்த ஊர்ல எல்லா இடமும் நடந்து தெரிஞ்சால்
சரியா? கண்டியின் மிக அதிகமான தோட்டம் வந்து கைவிடப்பட்டிருக்கு. ம். அரச காணிகள் கைவிடப்பட்டிருக்கு. என்ன ஒரு ரிஸ்க் எடுங்களேன்ப்பா. அந்த காணில கொண்டு அவர்களை குடியமர்த்துங்களேன். திருப்பி அதுல வந்து முதல்ல இருந்து தேயிலை பயிரிடச் சொல்லுங்களேன். இலங்கையின் அரசுக்கு அதாவது பொது முகாமைத்துவத்துக்குள்ளே நாங்க ஒரு பெரிய பெருந்தோட்டத்த கொண்டு வரதுக்கு. கட்டாயமா. அப்படியான ஒரு பெரிய ஒரு இத எடுங்களேன். கட்டாயம். என்னடா தொழிலாளர் வர்க்கத்தின் கொடிய வச்சு தானே நாங்க வாரோம் ஆட்சிக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. 1970கள்ல வந்து இலங்கை அரசாங்கம் வந்து சினிமா எல்லாம் வந்ததுக்கு பிறகு அவங்க மிகவும் தீர்மானமா இருந்தாங்க. இதை நாங்கள் தேசியமயமாக்க போறோம் ஒரு கொள்கை தீர்மானத்தோடு வந்தாங்க. 1992ல வந்து இல்ல இதை வந்து நாங்கள் தனியார் மயப்படுத்த போறோம். ஏனென்றால் இது இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கிரைசிஸ்ல இருக்கு. ஆகவே இதை நாங்கள் தனியார் மயப்படுத்த போறோம். மீண்டும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இக்கட்டு இருக்கு. ஆனால் இந்த அரசாங்கம் அந்த அவ்வகையான ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு இடத்துக்கு வரல. இன்னும் இருக்கிறத ஓட்டி கொண்டு போவோமே என்று இருக்கிறாங்களே ஒழிய, ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு மிகவும் ஒரு நெருக்கடி ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. ஆகவே நாங்கள் இதற்கான சரியான தீர்வுகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு முறைக்கு அவங்க வரல. எங்களுடைய இது என்னென்றால் நீங்கள் சொல்ற மாதிரி தாராளமா இடம் இருக்குடாப்பா. ஏன்னா யார் இந்த ஜனாதிபதிக்கு இடமில்லைன்னு கதையை சொன்னாங்கன்னு தெரியல. இப்ப பதிலையை எடுத்தீங்கன்றால் ஆரம்பத்திலிருந்து இடமில்லைன்ற கதையை தான் இருந்துச்சு. ஆனால் இப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க இடம்பெயர்வுல முற்றுமுழுதாக வீடு இல்லாமலானவங்களுக்கோ அல்லது மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்ற ஆட்களுக்கோ தாராளமாக NBRO கிளியர் பண்ணி இடம் கொடுக்குற அளவுக்கு இடம் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. பதிலையிலேயே இருக்குன்றால் இப்போ மற்ற இடங்கள்லையும் இருக்கும். இந்த இடம் இல்லைன்னு சொல்ற கதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஜனாதிபதியே வந்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். அப்போ ஆகவே அதை ஒருக்க மாற்றணும். இந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அதாவது கம்பெனிகளாக இருக்கலாம், அல்லது அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது தொழிற்சங்கங்களாக இருக்கலாம். இவங்க 3 பேரும் இருந்து இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு தானே சொன்னாங்க. அப்போ சிறு உடைமையாளர்களாக மாற்றுகின்ற ஒரு சிஸ்டத்துக்கு நாங்கள் போகத்த வேண்டி தான் வரும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா அதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. காஸ்ட் எஃபெக்டிவ். ஒன்று வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மாடல். இலங்கையில் 4 லட்சத்துக்கு மேலே சிற்றுடைமையாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தங்களுடைய இதை செய்து கொண்டு தங்களுடைய ஒரு வருமானத்தையும் பெற்றுக்கொண்டு இலங்கையின் ஏற்றுமதிக்கும் ஒரு பாரிய அளவான பங்கேற்ப அவங்க பங்களிப்பை செய்கிறாங்க. அதிகளவான வரி வருமானத்தையும் இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு செக்டர் இருக்கு. இது ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மாடல் ஒன்று. மற்றது நீங்கள் பெருந்தோட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்றால் இந்த கம்பெனிகள் ஏற்கனவே அந்த மாடலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க ரெவென்யூ ஷேரிங் மாடல் என்றோ அது அவுட்க்ரோ மாடல் எல்லாம் சொல்லி அவங்க செய்கிறது என்னது, இந்த மாதிரி இடங்களை கொஞ்சம் பிரித்து மக்களை தொழிலாளர்களுக்கு கொடுத்து அவங்கள ஒரு தொழிலாளர் என்ற அந்த இதுல இருந்து எடுத்து அவுட் குரோவர் என்று சொல்லி அவங்கள போட்டு செய்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் இப்படி அறகுறையா செய்ய வேண்டாம், என்ன இதை முற்றும் அறக்கிணறு தாண்ட வேண்டாம், முழுக்கிணறா தாண்டுங்க. அப்போ முதல்ல நீங்கள் நேஷனலைஸ் பண்ணீங்கள், அதற்கு பிறகு பிரைவேட்டைஸ் பண்ணீங்கள். நாங்கள் இப்போ கேட்குறோம் பீப்புளைஸ் பண்ணுங்க. ஆனால் இப்போ இதே குறிப்பாக இந்த சமூக சேவையாக நீங்கள் பெரிய குற்றச்சாட்டு சொல்லி கொண்டிருந்தீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதாவது இந்த மாதிரியான செயற்பாடு வந்து கொண்டிருக்கு. இதுக்கு தடையாக தொழிற்சங்கங்கள்லாம் இருக்குது. ஏன்னா தங்களுடைய அரசியல் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் என்ற ஒரு குறைபாடு. இப்போ தொழிற்சங்கத்துக்கே குரல் கொடுக்கறதுக்கான தைரியம் இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பு கடந்த தேர்தல் போல வந்துட்டு. இப்போ அதுக்கு வழியே இல்லை. இப்போ இனி வர்ற காலகட்டத்தில் நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த டிக்டாக்கர்ஸும் இந்த நகைச்சுவை செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் அடுத்த முறை ஓட் கேட்டு வின் பண்ணாலும் வின் பண்ணுவாங்க. அந்தளவு மோசமான ஒரு நிலைமைக்கு எங்களுடைய சமூகம் போகக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வேற வழி இல்லை. ஆனால் இப்போ நடக்கிற இதெல்லாம் பார்த்தால் அந்த நீங்கள் நல்லா பாருங்க. இந்த நான் சொன்ன இந்த கூர்ப்பை பார்க்கணும், இந்த இவல்யூஷனை. ஃபர்ஸ்ட்டாக வந்து சினிமா ஸ்டார்ஸ், பிறகு வந்து நீங்கள் இலங்கையில் பபா போன்றவர்கள் வந்து இந்த டெலிட்ராமாவில் மெயின் கேரக்டர் செஞ்சார்கள், டிவி. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிரபல்யங்கள், பட் அவை வழங்குறார்கள் வரையினம். இனி கொஞ்ச காலகட்டத்தில் யார் அதிகம் தெரிந்தவர்கள் என்று பார்த்தா அவர்கள் தான் நாளாந்தம் வீட்டுக்கும் ஃபோனுக்கும் வந்து உங்களோட பேசுவீங்க. அவை வந்து அழுது ஒரு கதையை சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஓட்டு போடுவீங்க. வேற வழி இல்லை. அந்த ஒரு ஆபத்து இருக்கு. நீங்கள் சொல்றது நான் ஏற்றுக்கொள்றேன். இப்போ உதாரணமாக இந்தியாவினுடைய தமிழ்நாட்டில் நடந்த அந்த தேர்தலை பார்த்தாலோ அல்லது அதையும் ஒரு தாண்டி போய் இலங்கையில் நடந்த தேர்தலை பார்த்தாலும் என்ன மாற்றம் வேண்டும், அறகலைய அதற்கெல்லாம் நாங்கள் பூர்ணமான ஆதரவுடன் இருந்தாலும் அந்த அலை, அதற்கு பிறகு வந்த அந்த அலை, அந்த ஒரு முகம் என்ன அதனூடாகத்தான் இவ்வாறு அள்ளுப்பட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்பாக
நீங்கள் கூறுவது போல அத்தகைய ஒரு முறையில் தான் இது போய்கொண்டிருக்குமாக இருந்தால் அது பற்றி நாங்கள் கட்டாயமாக ஒரு சிந்திக்க சின்ன வேண்டியது. 2 வரி ஒரு கவிதை சொன்னார். ம். என்ன கூர்ப்படைந்து வந்த பண்பாட்டு விழுமியங்களை சரியா சிதறடைய செய்து விட்டது ட்ரெண்ட். அவ்வளோதான். என்னடா நாங்கள் பண்பாட்டு விழுமியம் என்று சொல்றது கரெக்ட். அது நாங்கள் எல்லாரும் ஒரு நாங்கள் ஏதோ ஒரு ப்ராக்டிசஸாக செய்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, அத்தனையிலையும் எவ்வளவோ பெரிய விஷயங்கள் இருக்கு. எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். இல்லாட்டி நாங்கள் 2 பேரும் இப்படி பார்த்து பேச மாட்டோம். நான் நினைக்கிறேன், நீங்கள் செய்கிற இந்த மாதிரியான கருத்தாடல்கள், இந்த மாதிரியான பாட்காஸ்ட், இந்த மாதிரியாக கதைக்கிறதோ, இந்த மக்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் இந்த மக்களை ஓரளவு சிந்திக்க தூண்டுறதும் மிகவும் முக்கியம். இப்போ நான் கிட்டத்தில் பதிலையில் போயிருக்கையில் ஒரு சில ஸ்டேட்டில் இருக்கவங்க இளம் சமூகத்தினர் டீனேஜில் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட கேட்ட ஒரு சிலருக்கு என்ன சோஷியல் மீடியா என்ன வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க, ஃபேஸ்புக் வச்சுருக்காங்க, டிக்டாக் வச்சுருக்காங்க. டிக்டாக் கொஞ்சம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. எத்தனை ஃபாலோவர்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா, இவ்வளோ நிறைய நேரம் செலவழிக்கிறீங்கன்னா எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஆளாளுக்கு சொல்கிறாங்க. 10,000 ஃபாலோவர்ஸ், 17,000 ஃபாலோவர்ஸ், 12,000. அதில் ஒரு ஏர்னிங் ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு இல்லை. எஸ், அந்த இது அப்போ அவங்க அதில் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்க. இப்போ உங்களுக்கு தேவையில்லை இன்னொரு கடையில் போய் வேலை செய்கிறதுக்கு, உங்களுக்கு தேவையில்லை தோட்டத்துக்கு போய் வேலை செய்கிறதுக்கு, உங்களுக்கு இப்போ எது கூட வருதுன்றதை அது நியமிக்குது. இப்போ அது வந்து ட்ரக்ஸை விட ஒரு தவறான காரணியாக அந்த புள்ளையை பாதிக்க போகுது. இல்லை, அது எங்களுக்கு புரியாமல் அதை கட்டுப்படுத்த தெரியாமல் இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரியா இப்போ நீங்கள் அந்த கூர்ப்படையும் பொழுது என்ன கூர்ப்பு ரிவர்ஸில் போகாது தானே. அப்போ இந்த கூர்ப்படையும் பொழுது இவ்வாறு தான் போகுமாக இருந்தால் இதை ஒரு நேர்த்தியான ஒரு வழிக்கு மாற்றுறதோ அல்லது இதை சரியாக ஒரு ட்ரக்குக்கு போடுறதுக்கு என்ன செய்கிறது, அதை பற்றி தான் நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் அதுக்கான என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு ஹெல்த்தியஸ்ட் டிஸ்கஷன் எங்கே நடந்ததா தெரியல. ஸோ நீங்கள் சமூக ஆர்வலர்கள் நீங்கள் பாட்காஸ்ட் வச்சிருக்கீங்க, துவங்கலாம். நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் இப்போ நான் இப்போ கிட்டத்தட்ட யுனெஸ்கோன்ற ஒரு இதுக்கு நான் போனான், ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக என்ன எடுத்து போனான். அங்கே போய் பார்க்கும்போது நாங்கள் ஒரு கம்யூனல் செட்டப்பை பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸோட பிரதிநிதித்துவம் ஒரு 25 to 30% தான். அது உங்களுக்கும் இருக்கும், ஏனண்டா அப்படி தான் இருக்குது. பட் டிசிஷன் மேக்கிங் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸாக மாறிட்டுது. இது யார் மாற்றினதுன்னு சொன்னால் சோஷியல் மீடியா. இப்போ 50 இயர்ஸ்ன்றது ஒரு யங்ஸ்டர் தெரியுமா? நாங்கள் யங்ஸ்டர் பேசிக்கலி, சரியா? அங்கிருந்தே வருது கீழே. அப்போ நாங்கள் இதை பார்க்கணும், இந்த 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 வயதுண்ட மாற்றம் எப்படி மாறுதுண்டு. அப்போ யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்தே தான் நாங்கள் முற்று முழுதாக எங்களோட கம்யூனல் ப்ரெசன்ஸை முன்வைக்கணும். அங்கே இருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதைத்தான் நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் டெவலப் பண்ணணும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆனால் இங்கே அரசியல் பதிவதற்கு மட்டும் இளைஞர்களும் பேசுவதற்கு வயோதிபர்கள் என்ற ஒரு நிலம்பாடு தான் இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். இன்றைக்கு நாங்கள் போய் நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு டிஸ்கஷனில் பாருங்கள், நடக்கிறது வேறு ஏதோ. மற்றது அந்த இப்போ எங்களுக்கு சில நேரம் நாங்களே பார்த்துருப்போம், வயோதிபர்கள் அதிகாரிகளாக இருக்கும்போது யங்ஸ்டர்ஸுன்ற லாங்குவேஜே தெரியுது இல்லை. அப்போ எப்படி அவைக்கு தான் எதிர்காலம் தேவை. ஸோ இது ஒரு பாரதூரமான விஷயம். ஆனால் எங்களோட நாட்டோட பார்க்க இந்தியா அந்த டயக்ராம் ஓரளவு புரிஞ்சு கொண்டு போகுதுன்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு எங்களை விட கூட யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, சனத்தொகை இருந்தாலும் இல்லை. ஆனால் கூட அதை விளங்கி கொண்டு என்ன அதை விளங்கி கொண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்கள் இருக்கிற மாதிரி அதை பிழையான முறையில் பயன்படுத்துகிறார்கள். அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒன்று. அப்போ நாங்கள் எங்களுடைய முற்றுமுழுதான் இல்லைன்ற எங்களுடைய சமூகத்தில் இப்போ நாங்கள் அதை விளங்கி கொண்டு சரியான முறையில் எப்படி பயன்படுத்துறது தானே கொண்டு, இல்லாட்டி அடுத்த ஒரு சந்ததி அடுத்த ஒரு தலைமுறை வந்து எப்படி தீர்மானங்கள் எடுக்க போறாங்கன்னு அல்கோரிதம் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஆனால் இந்த அல்கோரிதத்தில் ஒரு உண்மை வந்துச்சு. தமிழக முதல்வர் தெரிவில் தெரிஞ்சோ தெரியாமலோ அரசியல்ண்டா என்னன்றதை வந்து இளைஞர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு வந்து இன்றைக்கு இலங்கையிலையும் மலையகத்திலையும் வடக்கு கிழக்கிலையும் கூட இலங்கைன்ற பாராளுமன்றம் என்னன்றது இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா சட்டசபை ஏண்டா என்னன்னு தெரியுது. அங்கே எப்படி சத்தியப்பிரமாணம் எடுப்பாங்கங்கிறத இப்போ மாசா கேட்குறாங்க. ஸோ எனக்கு ஏதோ அப்படியாவது அவர்கள் ஒரு சமூகமயப்பட்டு ஒரு அரசியல் புரிய வந்திருக்கிறார்களா இருந்தால் எதிர்காலம் நல்லமென்று தோணும். இந்த இடம் தான் முக்கியமான இடம். அப்படி வர்ற நேரம் நாங்கள் அதை சரியாக கைட் பண்ண வேணும். தண்ணி வருது, சரியாக பாய்ச்சணும். இல்லை, அவங்களோட கலந்துரையாடணும். என்ன அவங்கள உள்வாங்கி கலந்துரையாடுற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் இருந்தால் நான் நினைக்கிறேன் அவங்க சிந்திக்க துவங்கணும்.
அவங்கள் அதாவது ஒரு விஷயம் சம்பந்தமாக இந்த இந்த பிரவாகத்துல வந்துடுறாங்கன்னு வைப்போம். என்ன இந்த தண்ணியில அடிபட்டு வந்துடுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்கள் சிந்திக்க வேணும், அவங்கள் கேள்வி கேட்கணும். அதுக்கு நாங்கள் உருவாக்கிட்ட மாட்டோம். அதுக்கான சில விதைகளை போட்டுட்ட மாட்டோம். அதுக்கு பிறகு அதெல்லாம் நடந்துரும். இதுக்கு தான் ஒரு யங்ஸ்டரை கூட்டிட்டு வரணும்ன்றது பாட்காஸ்ட்டுக்கு. ஓ 50 வயசு யங்ஸ்டர்ன்னு சொன்னீங்க. ரைட். இப்போ நாங்கள் ஒரு இந்த ஏரியாஸில் எங்களுக்கு நடந்த பின்விளைவுகள் அந்த இதுவாக பிறகு நடந்த விடயங்களை பற்றி பார்க்குறோம். இதை விட மலையகத்தின் கட்டமைப்பில் நீங்கள் ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன மாதிரியான முன் வரம்புகளை நீங்கள் முன்வைப்பீங்க? மலையக பிரதேசத்துக்கு வந்து இப்போ பிரதானமாக 2 இடங்கள் நெருக்கடி அண்டில் 2 பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன அதில் முதலாவது மாற்றம் வந்து அந்த இண்டஸ்ட்ரி. அதாவது இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனில் தான் இருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு சம்பளத்துக்காக அடிபடுறதும் அந்த மாதிரியாக செய்ய இயலாது. என்ன ஆகவே 1970களில் தேசியமயமாக்கல் நடந்தது போல, 1992ல் தனியார் மயமாக்கல் நடந்தது போல, 2026 இந்த பகுதியில் கட்டாயமாக சிறு உடைமையாளர்களாக மாற்றும் அந்த ஒரு முறைமை ஒன்று வரத்தான் வேண்டும். அது அந்த மக்கள் மேல் படுத்துகின்ற அந்த ஒரு ஏற்பாடு ஒன்று தேவை. அது முதலாவது. 2வது விஷயம் என்னென்றால், மலையகத்தை பொறுத்த வரைக்கும் மலையக சமூகம் வந்து ஒரு தேங்கி நிற்கின்ற சமூகம் இல்லை. மலையக சமூகம் வந்து இப்போ வளர்ச்சி பெற்று என்ன ஒரு ஒரு வேறு வேறு கோணங்களில் ஒரு பாய்ச்சலை காட்டுற ஒரு சமூகமாகத்தான் இருக்கு. ஆக அந்த சமூக மாற்றத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த சமூக மாற்றத்தை விளங்கி கொண்டு அதற்கு செய்ய வேண்டிய சில மாற்றங்கள் விடயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த அந்த அது வந்து இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் வந்து அடுத்த தலைமுறையில் எவ்வாறு இருக்க போகின்றார்கள், இளைஞர்கள் எவ்வாறு இருக்க போகின்றார்கள், அவர்களுக்கான பொருளாதாரம் எவ்வாறு இருக்க போகின்றது, அது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பெருந்தோட்டத்தோட எங்களை கட்டி போட்டு வச்சிருந்த அந்த காலம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதை நாங்கள் இனிமேல் தொடர இயலாது. அதில் வந்து நாங்கள் சிறு உடைமையாளர்களாக மாற வேண்டும். அதை தவிர மாறி வரும் எங்களுடைய சமூகத்தின் அடுத்த தலைமுறைக்கான ஒரு பொருளாதார கட்டமைப்புகள் எங்களுக்கு சிந்தித்து உருவாக்க வேண்டும். இல்லை, இப்போ இதில் எல்லாருமே சொல்கிறது அப்படித்தான். அதாவது முதலாளியாக மாற்றுங்க, அப்போ தான் எங்களோட அடுத்த யங்ஸ்டர்ஸ் வந்து தங்களுக்கான வாழ்க்கையை வாழுவாங்க. இல்லாட்டி அந்த இடத்தை விட்டே போவாங்க. இடத்தை விட்டே போயிட்டாங்க. இடத்தை விட்டு போவாங்கங்கிறதல்ல, போயிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு நாங்கள் போய் சரியாக கவனிக்கணும். அது அந்த அளவீடுகள் சரியாக இல்லை. நாங்கள் தேர்தல் காலத்தில் வாக்கு கொடுக்கறதுக்கு வர ஆக்களை வச்சுக்கொண்டு அவங்களோட அந்த இடம் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறார். அவங்க வாக்குக்கு மட்டும்தான் அதை போட வராங்க. அவங்க இடம் முழுக்க வேறு ஏதோ வேறு எங்கேயோ வேலை செய்கிறாங்க. நான் நிதர்சனமாக பேசுகிறேன், உங்களுக்கு புரியுமே எல்லாம். இங்கே என்ன பிரச்சனை என்றால், தனியாக என்ன சிறு தோட்டத்தை நாங்கள் ஒரு எங்களோட இளைஞர்களுக்கு நாங்கள் எவ்வளோ கட்டுப்பாடு போடுறோம் கௌதமன் அவர்களே. சரியான பிழை. மற்ற அந்த பகுதியை தாண்டி இருக்கிற மற்ற இளைஞர்கள் எல்லாருக்கும் சரியான சுதந்திரம். அவர்கள் தெரிவு செய்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது. நாங்கள் அதை பற்றி கேட்குறோம். எங்களோட இளைஞர்களுக்கு இருக்காது. எங்களோட இளைஞர்கள் வந்து அந்த A-levels முடித்தா அம்மா அப்பாட்ட EPF ETF எடுத்து ஒரு வீல் ஓட்டணும் ஒன்று, அதுதான் அவங்களுக்கு இருக்குது. அப்படி இல்லாட்டி இந்த சிறு தோட்டத்தை செய்யணும். இல்லாட்டி இந்த புல் என்ன பண்ணை வளர்ப்புன்னு சொல்லி அப்போ மாடு 2-3 வச்சுருப்பாங்க, அதில் வந்து அதை பால் பண்ணணும். நாங்கள் இதை மட்டுமா சொல்ல முடியும்? அவர்களோட விருப்பத்துக்கு அவர்கள் வாழணும். அப்படி என்றால் அவர்கள்ட்ட அபிலாஷையை கொடுத்து அவர்களுக்கு ஏற்ற விஷயத்தை கொண்டு வரணும். நாங்கள் 2026ஆம் ஆண்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் இதைத்தான் பண்ணுங்கன்னு சொல்கிறதுன்றதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்கிறது நியாயமான கோரிக்கை. அந்த அடிப்படை அதைத்தான் நான் சொல்கிறேன். நாங்கள் இன்னும் அகதிகள். அடிப்படை எண்ணத்தையே சொல்ல முடியாமல் எங்களுக்கு இவ்வளவுதான்ன்ற ஒன்றை நாங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு வாழ்கிறமா இருந்தால் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்துருக்குறாங்க? இதை யார் பேசுறது? அதாவது நாங்கள் இவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர்ற வரைக்கும் எங்களுடைய சமூகமோ சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களோ நிற்க போறதில்லை. அவங்க ஓடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன அந்த தோட்டங்களே இறுகி போயிருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கு கௌதமன் அவர்களே. இப்போ உங்களை மாதிரி நீங்களும் அதே இடத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நீங்கள் வெளியில வந்த ஒருவர், உங்களோட அபிலாஷையை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த அந்த இடத்துல இருக்கிறீங்க, இடம் மாறிட்டு இல்லை இல்லை நான் என்ன சொல்றேன், அந்த இடத்துல இருக்கிற ஆட்கள் அவங்களும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறாங்களா. அப்போ மாறி எங்களுக்கு தேவை என்னென்றால் அந்த இதோட அந்த தோட்டத்தோட அதோட இருக்கிற அந்த தங்கி நிற்கின்ற ஒரு தேவைகள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி விட்டா சரி. அதை தான் நாங்கள் இப்போ சிறு உடைமையாளர்கள் என்று நாங்கள் கூறும் பொழுது எல்லாரும் போயிட்டு இப்போ தேயிலை போட போகிறது இல்லை. என்ன அதை உடைக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அந்த இதை சிறு உடைமையாளர்களாக வேணும். சிலர் தான் அந்த இதை தெரிவு செய்வாங்க. என்ன அவ்வாறு தெரிவு செய்வார்கள். அவ்வாறு தெரிவு செய்யாதவர்கள் வந்து வேறு வேலைகள் செய்து கொண்டு போவாங்க.
அதற்கான ஒரு கட்டமைப்பு, அதற்கான ஒரு ஏற்பாடுகள், என்ன வசதிகள் அதை தான் நாங்கள் செய்யணும். அதுக்கு தான் எங்களுக்கு அரசியல் தேவை, அதுக்கு தான் தலைமைகள் தேவை. அவர்கள் தான் பாராளுமன்றம் வந்து பேசணும். இதைத்தான் நாங்கள் அரசியலாக மாற்றணும். இது பேசணும். இது வந்து யாரு செய்யலாம்னா நீங்க நானுங்கிறத விட எங்க இளைஞர்களுக்கு செய்யலாம், இளைஞர்கள் நெச்சா செய்யலாம். அப்ப இது ஒரு நல்ல டைம். அப்ப இந்த பாதிப்பு தித்வால வந்த பாதிப்பை வந்து நெகட்டிவா நாங்க ஒரு பக்கம் ஆமா எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்ற இருக்கிற நேரம் ஏன் இதை நாங்க பைபாஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்களோட பிள்ளைகள் கேட்கணும்னு நான் இல்லை. டிட்வா வந்து உண்மையிலுமே டிட்வா வந்து நான் பல விதங்களையும் பாசிட்டிவா தான் பார்க்குறேன். வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. என்ன இப்போ அவ்வாறு சிலருடைய கண்களையும் இந்த திட்வா திறந்திருக்கு. என்ன இப்போ திட்வாவின் பின்னரான மலையக சமூகம் வந்து ஏன் மற்றவங்களுக்கு காணி கொடுக்குறாங்களே எங்களுக்கு காணி கொடுக்கல, மற்றவங்களுக்கு 50 லட்சம் ஏன் எங்களுக்கு 50 லட்சம் இல்லை, மற்றவங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஜிஏ செய்கிறார் டிஎஸ் செய்கிறார் எங்களுக்கு மட்டும் ஏன் பிஹெச்டிடி ஊடாக தான் செய்கிறாங்க என்ற அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கேள்விகள் வந்து வர துவங்கியிருக்கு. அப்போ இது வந்து இன்னும் பரவலாக வரணும். இப்போ சொல்கிறேன் இன்னும் வைரலாக போகணும். சரியான வசனம். ஸோ இந்த வசனத்தோட விட்டால் தான் வைரல் ஆகும். இப்போ எனக்கு இன்றைக்கு கை காட்டி கொண்டே இருக்கிறார் எங்களுடைய தயாரிப்பாளர், அதாவது பதிவாளர். என்னென்னா இப்போ நாங்கள் பேசின கணக்கு பாயிண்ட் அவருக்கு பிடிச்சிருக்கா. அப்போ எடிட்டரும் அவரும் சேர்ந்து முக்கியமாக இந்த வைப் பாயிண்ட்ஸை வந்து எடிட் பண்ணி தனித்தனியை வெட்டி ப்ரொமோட் பண்ண போகிறாங்க வைப் ஆகிறதுக்கு. ஓகே சரி, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நாங்கள் உங்களுடைய பிரச்சனையில் போடாமல் இருந்தால் சரி. நன்றி கௌதமன் அவர்களே. கொமனான பல கேள்விக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து நாங்கள் பேசியிருக்கலாம். ஆனால் பேச வேண்டியது என்னமோ அதை தான் நாங்கள் பேசியிருக்கோம். ஆனால் நீங்கள் கேட்டு ஆரம்பித்து வச்ச சில விஷயங்கள் வந்து நாங்கள் என்ன ஒரு ஒரு சுருக்கமாக பேசியிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஆழமாக பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. என்ன அந்த சோஷியல் மீடியா பயன்பாடு, அது எங்களுடைய என்ன தீர்மானம் எடுக்கிறதுல எவ்வாறு இருக்கின்றது, அடையாளம் சார்ந்த விஷயங்கள், தமிழகத்திலேயே நீங்கள் எப்படியா பார்க்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் மேலோட்டமாக இப்போ என்ன பார்த்தோம், அடையாளப்படுத்தினோம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமாக டீப்பாக கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு தேவை கட்டாயமாக எங்களுக்கு இருக்கு. நன்றி கௌதமன் அவர்களே. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல இன்டர்வியூவில் சந்திப்போம். நன்றி. மீண்டும் பொருண்மையத்தில் இப்படி பொருளோடு சார்ந்து பேசுவதற்கு தயாராகிறோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.